நான் திருமணஞ்சேரியில் இருக்கேன். எனக்கு எனக்கு ஒரு வருஷமா லோன் தரேன்னு எனக்கு லோனு என்ன கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருந்தேன். ஆடு வளர்ப்புனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அது இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேளுங்க தரேனாங்க. மேட்டு கம்பெனிக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன். மேட்டு கம்பெனிக்கு தரேன்னு சொல்லி மாற்றி கொடுத்தாங்க. மாற்றி கொடுத்து என்னை அது இதுன்னு சொல்லி சொல்லி ஒரு வருஷமாக என்னை அலக்கழிச்சாங்க. அலக்கழிச்சிட்டு இப்போ அந்த மேனேஜர் என்னன்னா லோன் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா லஞ்சம் கொடுங்கிறாரு. நாங்களாம் லஞ்சம் கொடுத்து லோன் வாங்கி நாங்களாம் என்ன பண்ண முடியும்? நாங்களாம் வாடுறதா சாவறதானே தெரியல எங்களுக்கு. அதே கலெக்டர் சார்கிட்ட வந்து கேட்டாலும் கலெக்டர் சார் ஒரு ரெஸ்பான்சிபிளும் கொடுக்க மாட்டுறாரு. அவர் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, கலெக்டர் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜரு. அப்போ கலெக்டர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு நேராக லோன் கொடுக்குறேன்னு சொல்கிறாரா, அவங்களுக்கு மேனேஜர் எல்லாம் கூப்பிட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா? எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ நாங்கன்னா நாங்கள் 30 லட்ச ரூபா லோனு. அதில் எங்களுக்கு மானியம் போக தான் எங்களுக்கு லோன் அவங்க தரப்போகிறாங்க. நாங்கள் கட்ட போகிறோம். ஏன்னா லேண்டு இருக்கா, அது இருக்கா, எது இருக்கான்னு கேட்குறாங்க. லேண்டெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் ஏன் லோன் அலைகிறோம்? எங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் இல்லைங்கிறதுனால தானே நாங்கள் ஏதாவது உழைச்சி 10 பேருக்கு ஏதாவது உபயோகம் இருக்கணும்னு நாங்களாம் இது பண்ணுறோம். நாங்களும் சம்பாதிக்கணும், தனியாக நிற்கணும், பார்க்கணுன்னு தானே நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களை எல்லாத்துலேயும் முடக்கி வைக்கிறாங்க. எங்களோட இதெல்லாம் அவங்க அப்படியே எடுத்து இது பண்ணிக்கிறாங்க. நாங்களாம் எப்படி வாழ்கிறது? இந்த லோன் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக சிஎம் சாருக்கு இது தெரியப்படணும். சிஎம் சார் எங்களுடைய வேதனையெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்காக ஏதாவது இறக்கப்பட்டு ஏதாவது செய்யணும். எங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரமே இல்லாத நிற்கிறோம் நாங்கள்லாம். என்னன்னா எனக்கு இந்த லோனு கூட 5 லட்சம் வாங்கிக்க, 2 லட்சம் வாங்கிக்கன்னா பிச்சையா போடுறாங்க எங்களுக்கு. அதை வாங்கி நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதை நீங்க இவருக்கு மேனேஜர் சார் சொல்றாரு, ரீசனே இல்லாத ஒரு பதில் சொல்றாரு. உன்னை 2 பேர் தூக்கிட்டு வராங்க, நீ எப்படி லோன் வாங்கி கட்டுவ அப்படின்னு என்ன கேட்கிறாரு. எங்க மாற்றுத்திறனாளி தானே தெரிஞ்சு தானே எங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளி தெரிஞ்சு தானே லோன் கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி 2 பேர் தூக்கிட்டு வராங்க, 3 பேர் தூக்கிட்டு வராங்கன்னா அவர் மட்டும் எப்படி போவாரு? அவரும் கடைசியா 4 பேர் தூக்கிட்டு தான் போனவரை. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி தான் இருக்கோம். நாங்கள் மாற்றுத்திறனாளி தான். எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது? வாழ்வாதாரமே இல்லை. இந்த லோனு கொடுத்தா நாங்கள் ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நாங்கள் பழைப்போம். நாங்களும் படுத்துப்போம், நாங்களும் செய்வோம். இந்த லோன் எனக்கு கிடைக்கலன்னா சத்தியமாக நாங்கள் வேறு வழியே இல்லை எங்களுக்கு. இல்லை எனக்கு இன்னைக்கு வந்ததுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிளும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கலெக்டரே பார்த்துட்டேன். கலெக்டர் பார்த்துட்டு கலெக்டரோட இன்னொருத்தவங்க சொல்றாங்க, ஒரு லேடி சொல்றாங்க, இவங்க குடும்பத்துக்கு மாசம் செய்யறாங்களே. மாசம் எங்களுக்கு என்ன செய்யறாங்க? ஒரு வருஷமா அலையிறோம். அவரு ரகு பிரசாத் மேனேஜர், இந்தியன் பேங்க் மேனேஜர். நீ எங்க வேணாலும் போய் பார்த்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு பேசுறாரு அவரு.